Hi everyone, welcome to வேளாங்கண்ணி food. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு கத்தாழை மீன் எடுத்துர்க்கேன். இதெல்லாம் மண்டையெல்லாம் கட் பண்ணிட்டு நான் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளி எடுத்துக்கலாம். புளி இது பாத்தீங்கன்னா ஒரு லெமனை விட கொஞ்சம் கூட பெரிய சைஸ் அந்த அளவுக்கு நான் புளி எடுத்துர்க்கேன். இத தண்ணியை ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு இதை லைட்டாக பிசைஞ்சு விட்ருங்க அந்த தண்ணியில் ஊறுற மாதிரி. நான் 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி புளி தண்ணி எடுத்து புளி கரைசலாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள்லாம் நீங்கள் தனியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டு இதை கரைச்சி விட்டுட்டு செக் பண்ணிக்கிறேன் இது இந்த மிளகாய்த்தூள் போதுமான்ட்டு. இது எப்படி செக் பண்ணுறதுன்ட்டுனா நீங்கள் கரைச்சி விட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை கொஞ்சம் தூக்கி ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தூள் கலந்துக்கிறேன். நான் இன்னும் ஒரு ஸ்பூன் கலந்துக்கிறேன். இதை கரைச்சி விட்டுட்டு இப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஓரளவு கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கொதித்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இது ஒரு கடாயை வச்சுட்டு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இது வடகம் நாங்கள் மீன் குழம்புக்கு வடகம் சேர்த்து தான் தாளிப்போம். இந்த வடகத்தில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா வெங்காயம், சீரகம், சோம்பு, கடுகு, மிளகு, உளுந்து, வெந்தயம், பூண்டு, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து ஆமணக்கு எண்ணெயில் பிசைஞ்சிட்டு ஒரு காய வச்சு எடுத்துருப்போம். இதை நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த வடகம் இல்லைன்னா நீங்கள் இந்த சீரகம், சோம்பு, கடுகு, மிளகு, உளுந்தெல்லாம் தனியாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா வடகத்துலேயே நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதுக்கு வெங்காயம் நிறைய தேவைப்படாது. தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை இதை நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இதில் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. நல்லா மசிகிற அளவுக்கு இது ஓரளவு தக்காளி கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு 50% அளவுக்கு தக்காளி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி மிளகாய் தூள் கரைசலை சேர்த்துக்கலாம். நீங்கள் அது கீழே இருந்ததுனால மிளகாய் தூள் கீழே போயிட்டு தண்ணி மேலே அதை லைட்டாக ஒரு கரண்டியை விட்டு கலக்கிட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம். 15 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு உப்பு பத்தலை. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு மாங்காவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்துட்டு மீனை உடனே சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் அது ஒவ்வொரு மீனை பொறுத்து இருக்குது. இந்த மீன் சீக்கிரமே வெந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் போதும். இந்த மாங்காயுமே கொஞ்சம் அதனால தான் நான் மீன் சேர்க்கும் போதே இந்த மாங்காவை சேர்த்துட்டேன். சில மாங்காய் போட்ட உடனே வெந்துடும். அது நீங்கள் மீன் சேர்த்துட்டு கூட லேட்டாக சேர்க்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை கலந்துக்கலாம். இப்போ மீனை பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கரெக்டாக வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வேக வச்சேன்னா மீன் உடஞ்சி கரைஞ்சிரும். ஸோ இப்போதைக்கு நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி டிப்ஸ் இட்லி மாவு மீதம் வச்சோன்னா புளிச்சு போயிடும். அப்போது அந்த புளிச்ச மாவில் கொஞ்சம் பால் சேர்த்து கலக்கி ஊற்றுனீங்கன்னா அந்த புளிப்பு போய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.